பெரியம்மா, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் என் மனச மாத்திக்கிட்டு, என்னால வாழ முடியாது பெரியம்மா. சிந்து எப்படியோ என் மனசுக்குள்ள வந்துட்டா. அவள தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் இல்ல பெரியம்மா. என்னால சுவாதிய நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சிவா சொன்னதும், அன்னபூர்ணி வந்துட்டு, "என்ன சிவா சொல்ற? சிந்துவ நீ ஏத்துக்கிட்டியா?" அப்படின்ட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. உடனேவும், "ஆமா பெரியம்மா. ஒவ்வொரு தடவையும் என்னால மனச மாத்திக்கிட்டு, என்னால நடிக்க முடியாது. இதனால உங்ககிட்ட இந்த உண்மைய சொல்லாததுக்கு காரணம் இருக்கு பெரியம்மா. நான் உண்மைய சொல்ல போயி, அத தாங்க முடியாம உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதுக்காக தான் பெரியம்மா இந்த உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்." அப்படின்னு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அன்னபூர்ணி, "என்ன சிவா சொல்ற? உன்ன நம்பி நீ சுவாதிய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நம்பி, நான் சுவாதிக்கும் என் தம்பிக்கும் வாக்கு குடுத்துட்டேன். இப்ப நான் குடுத்த வாக்கு என்ன ஆகும்? என்னால குடுத்த வாக்க காப்பாத்த முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அழுகுறாங்க. உடனே சிவா இருந்துகிட்டு, "பெரியம்மா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியம்மா. சிந்து கூட தான் நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எப்ப நீங்க சிந்துவ உங்க மருமகளா ஏத்துக்கிறீங்களோ, அதுவரைக்கும் நான் காத்திருக்கேன். ஆனா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, என்னால வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது." அப்படின்னு சிவா அடிச்சு சொல்றாங்க. இந்த நேரத்துல அன்னபூர்ணி, "என்ன சிவா என்னையே எதிர்த்து பேசிட்டான். நான் குடுத்த வாக்கு என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அத யோசிச்சுட்டு அப்படியே நெஞ்ச பிடிச்சுட்டு படுத்துடுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அன்னபூர்ணி கண்ண திறக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனேவும் சிவா போய் தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனா, இங்க அன்னபூர்ணி எந்திரிக்கவே இல்ல. கையில பல்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. பல்ஸ் எல்லாம் லோவாயிடுச்சு. பல்ஸையும் கேட்கவே மாட்டேங்குது. உடனே சிவா, "என்ன பெரியம்மா உங்கள நானே கொன்னுட்டேனா? என்ன மன்னிச்சுடுங்க பெரியம்மா. என்ன மன்னிச்சுடுங்க பெரியம்மா. நான் சுவாதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரியம்மா. எழுந்துருங்க பெரியம்மா. உங்க பேச்ச நான் கேட்கிறேன் பெரியம்மா. நீங்க குடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன் பெரியம்மா." அப்படின்னு சிவா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மகா இருந்துட்டு, "அக்காவ கொன்னுட்டியே சிவா, அந்த சிந்துவுக்காக." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆறுமுகமும், பைரவியும் வந்து அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் சிந்துவும் அழுதுகிட்டு இருக்காங்க. "அத்தைக்கு என்னாச்சு? அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது டாக்டரே. இப்பவே நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போ." அப்படின்னு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல பல்ஸ்லாம் இல்லவே இல்ல." அப்படின்ட்டு இங்க சிவா சொல்லி அழுகுறாங்க. "இல்ல டாக்டரே, அத்தைக்கு எதுவும் ஆகாது. நீ வருத்தப்படாத. நல்லா செக் பண்ணி பாரு. போ ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வா." அப்படின்ட்டு இங்க சிந்து சொன்னதும், சிவா மறுபடியும் போய் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்டெத்தஸ்கோப்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் இருக்கிற மாரி தான் இருக்குது அப்படின்ட்டு உடனே சிவா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அன்னபூர்ணிய கூட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.